நம்மளுடைய ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாய் போகிவிட்டதே அமைச்சரே அப்படின்ற மாதிரி தான் ரொம்ப மன வருத்தத்தில் இருக்காப்புல ஸ்டாலினும் சரி உதயநிதியும் அவர்களும். என்னடா அப்படின்னு பார்க்கும்போது சவுக்கு சங்கர் வெளியே வர்றது உறுதியாயிடுச்சு அப்படின்றது தான் அந்த கவலைக்கான ஒரு காரணமாகவும் இருக்கு. எப்படியாவது சவுக்கு சங்கரை ஒரு வருஷத்துலயாவது உள்ள வச்சிடணும், எப்படியாவது ஏதாவது ஒரு வழக்கை போட்டு குண்டாஸில் உள்ள தூக்கி வச்சிருமே அப்படின்னு சொல்லி எவ்வளோ முயற்சிகளை மேற்கொண்ட நம்ம பெரியவரோ சின்னவரோ தோல்வியை தழுவிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்னடா அப்படின்னு பார்க்கும்போது சவுக்கு சங்கருடைய வழக்கில் சவுக்கு சங்கருடைய தாயார் 2 மனுவை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஒன்று என்ன அப்படின்னா, சவுக்கு சங்கர் அவர்கள் அவர் தப்பு பண்ணலை அப்படின்னு சொல்லலை. அதே நேரத்தில் அவர் பொதுமக்களுக்கோ பொது சொத்துக்கோ பொது அமைதிக்கோ எந்த ஒரு குந்தகத்தையும் ஏற்படுத்தக்கூடிய செயலில் ஈடுபடல. ஒன்று. இன்னொரு பக்கம் தொடர்ந்து அவர் மீது பல்வேறு வழக்குகள் போட்டு சிறையில் அடைச்சி கோர்ட்டில் ஆஜர்படுத்துகிறாங்க, அதுவும் பல்வேறு மாவட்டங்களில். இது அரசியல் உள்நோக்கத்திற்காக எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் போடப்படுற ஒரு வழக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இவர் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய குண்டர் சட்டம் அப்படின்றது எந்த ஒரு சட்ட திட்டங்களையும் கடைபிடிக்காமல் சட்டத்திட்டங்களுக்கு உட்படுத்தப்படாமல் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மனுவை சவுக்கு சங்கருடைய அம்மா உயர்நீதிமன்றத்தில் கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் இன்னொரு மனுவையும் அவங்க தாக்கல் செஞ்சிருக்காங்க. சவுக்கு சங்கர் மீது மனித உரிமை மீறல் நடந்திருக்கு. கோவை மத்திய சிறையில் அவர் மீது மனித உரிமை மீறல் நடந்திருக்கு. அவர் வெளிப்படையாகவே பகிரமா என்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லி அவரே சொல்லி இருந்தாரு. அதன் அடிப்படையில் இந்த மனித உரிமைகள் ஆணையம் இந்த கேஸை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி 2 மனுவை போட்டிருக்காங்க. இந்த 2 மனுவுமே எப்படியோ உயர்நீதிமன்றம் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு திமுக தரப்பு எதிர்பார்த்தாங்க, அரசு தரப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் பொசுக்குன்னு ஒரு ட்விஸ்டா என்ன போச்சு அப்படின்னா, இந்த 2 மனுவையுமே உயர்நீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றுக்கிட்டாங்க. அதன் அடிப்படையில் ஒரு பெரிய ஒரு குண்டை தூக்கி போட்டு விட்டுருக்காங்க சென்னை உயர்நீதிமன்றம். யாருக்கு அப்படின்னு பார்க்கும்போது காவல்துறைக்கு. ஏப்பா எதுக்காக நீங்க இவர் மேல குண்டர் சட்டம் போட்டீங்க? சவுக்கு சங்கர் மீது குண்டர் சட்டம் போடுவதற்கான அத்தனை டாக்குமெண்ட்டையும் எதற்காக நீங்க குண்டர் சட்டம் போட்டீங்களோ அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கோ அத்தனை ஆதாரங்களையும் நீங்க கோர்ட்ல சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நேத்தே சொல்லிட்டாங்க. அது சமர்ப்பிச்சுக்கும் காவல்துறை செஞ்சிருப்பாங்க. அதை தாண்டி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், புலி கரைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு சவுக்கு சங்கருடைய வழக்கு அவசரமாக இன்னைக்கே விசாரிக்கப்படுது. இன்னைக்கு என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும். எப்படியும் ஜாமீன்ல வெளியே வந்துருவாரு அப்படின்றது ஏற்கனவே முடிவான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. அதற்கிடையில இன்னொரு விஷயத்தையும் நீதிமன்றம் உறுதிப்படுத்திருக்காங்க. சவுக்கு சங்கர் உத்தரவாதம், அதாவது தன்னிலை விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னென்னலாம் பண்ண போறாரு என்னெல்லாம் பண்ண மாட்டாரு ஒருவேளை வெளியில போனா அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட ஒரு வாக்குமூலம் வாங்குவதற்கான ஒரு உத்தரவை நீதிமன்றம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அறிகுறிகளை பார்க்கும்போது அவருக்கு எப்படி ஜாமீன் கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. சவுக்கு சங்கர் வெளியே வருவதற்கான என்ன வேலையோ அதை தான் கண்டிப்பா பார்ப்பாரு. சவுக்கு சங்கர் இது மாதிரி ஒருமை எல்லாம் முதலமைச்சர் பேசியிருக்காரு, இதெல்லாம் எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கடுமையான வாதத்தையும் நீதிமன்றத்தில் வச்சிருக்காங்க. ஏப்பா அதாவது இந்த ஆர் ராசா அப்படின்னு ஒரு மனுஷன் இருக்காப்புல, அவரு பேசாத பேச்சை விடவா இவர் பேசிவிட்டாரு. சரி, எப்படி பார்க்கும் போது சட்டத்திற்கு ஏதாவது ஒரு காரணம் தேவை. ஸோ பெண் காவலர்கள்லாம் இழிவுபடுத்தியது அந்த ஒரு விவகாரத்தில் சவுக்கு சங்கர் பகிரங்கமாக மன்னிப்பும் கேட்டிருக்காரு. நான் உணர்ச்சி வசப்பட்டு பெண்களை தவறாக பேசி அதை பெண் போலீஸை நான் பேசியது தவறு தான், என்ன மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக மன்னிப்போ கேட்டிருக்காரு. இதன் அடிப்படையில் இந்த சவுக்கு சங்கரின் மனநிலையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அதாவது இந்த நீதிமன்றம், சிறை, காவல்துறை இதெல்லாம் எதற்காக, ஒருத்தங்க தப்பு பண்ணாங்க அப்படின்னா அந்த தவறை உணர்த்துவதற்காக தான் இத்தனை அமைப்புகளும். அதன் அடிப்படையில் இவர் தவறை உணர்ந்திருக்காரு, இவருடைய நடவடிக்கையில் மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்ற வகையில் இந்த ஒரு நடவடிக்கைகள்லாம் எடுக்கப்பட்டு இருக்காங்க. இன்னைக்கு கோர்ட்டில் அதற்கான அந்த வழக்கு நடக்கவும் இருக்கு. அதுபோக இந்த மனித உரிமை மீறல் அந்த கேஸ் தொடர்பாக உயர்நீதிமன்றம் ஒரு ஆணையை பிறப்பிச்சு விட்டுருக்காங்க, காவல்துறைக்கும் சரி அரசு தரப்புக்கு சரி. அதன் அடிப்படையில் நீங்க என்னப்பா சொல்றீங்க, மனித உரிமை மீறல் குறித்து நீங்க என்ன சொல்றீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வாதத்தையும் கேட்டிருக்காங்க உயர்நீதிமன்றம். அப்படி இருக்கும்போது எப்படி பார்த்தாலும் சுத்தி வளைச்சு குண்டாஸ் போடுவதற்கான
காரணம் என்ன, அதற்கான முகாந்திரம் என்ன அப்படின்ற விசாரிக்கும் போது நம்ம காவல்துறை வந்து என்ன ஆதாரங்களை சமர்ப்பிக்க போறாங்க அப்படின்னு தெரியல. இந்த ஒரு கேஸ் அப்படின்றது இந்த குண்டாஸ் வந்து நிக்குமா நிக்காதா அப்படின்றது இன்னைக்கு தெரிஞ்சிடும். சவுக்கு சங்கர் வெளியே வருவதற்கான சாதகமான சூழல் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி அரசியல் விமர்சகர்கள் ஆகட்டும், அதன் பிறகு வழக்கறிஞர்கள் தரப்புல இருந்து தெரிவிக்கப்படுதுங்க. எப்படியோ வந்து மறுபடியும் சவுக்கு சங்கர் வெளியே வந்தா திமுகவுக்கு சம்பவம் உறுதி அப்படின்றது முடிவாயிருக்கு. ஓகே, தூரம் முடிச்சுக்கிறேன் போன்றது கிளம்புது. நான் சஸ்பா.